பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக்கிறேன். லூக்கா 14வது அதிகாரம் 34வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதாவது என்ன விஷயம் உங்களுக்கு புரிய மாதிரி சிம்பிளா சொல்றேன். நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன், நான் லோக்கல் ஹோட்டல்லாம் வாங்க மாட்டேன், ரிச்சான ஹோட்டல்ல தான் வாங்குவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் தரமான காய்கறி போட்டு தரமான எண்ணெய் போட்டு செய்வாங்க. அங்க போய் நான் சிக்கன் ரைஸ் வந்து நாங்க வீட்டுல சாப்பிடுறேன். அதை சாப்பிடும் போது அதுல டேஸ்டே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல உப்பு இல்லைங்க. உப்பு இல்லாத பட்டம் குப்பையிலேன்ற நான் குப்பை தொட்டத்துக்கு அதை போட்டுறேங்க. ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு நம்மள உப்பா வச்சுக்கிறோம். உப்பு வந்து எல்லா உணவுப் பொருட்களும் பயன்படக்கூடிய ஒரு பொருளுங்க. அதே போல இந்த உலகத்துக்கு நம்ம உப்பா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு ஜனங்கள் டேஸ்டே இல்லாம இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு நம்ம உப்பா இருந்து டேஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாருங்க. நம்ம ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம், வேலைக்கு போறோம், எவ்வளவு ஜனங்களை பாக்குறோம், எவ்வளவு ஜனங்க கிட்ட பேசுறோம். இயேசுவை பத்தி நம்ம சொல்றோமா, சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, ஏசப்பா நல்லவர், ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்க வாழ்க்கையை அவர் மாத்துவார் சொல்லி நம்ம எனக்காக சொல்றோமா? நீங்க ஏசப்பா பத்தி சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உப்பா இருக்கீங்க இந்த உலகத்துக்கு. நீங்க அப்படி அறிவிக்கல அப்படின்னா இனிமே நீங்க ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வார்த்தைகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஆனனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.